I am Dr. Senthil here. It's a brand new video. I've done a lot of research for this video, and this video is about second opinion. Why you should get a second opinion, and what are the three important reasons the second opinion matters. இப்போ ஒரு 1000 பேர் செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கிறாங்கன்னா அது எத்தனை பேர் வந்து செகண்ட் ஒப்பீனியனால டயக்னோசிஸே மாறி ட்ரீட்மெண்ட்டே மாறி சர்ஜரியே மாறுறது எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ அ கம்ப்ளீட் கிளாரிட்டி on why you should get a second opinion and when you should get a second opinion. யார்கிட்ட போய் செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆர் உங்கள் வீட்டில் யாருக்காவது திடீர்னு ஒரு டயக்னோசிஸ் வருது, திடீர்னு பார்த்தா ஒரு செஸ்ட் பெயின் வருது, டாக்டர்கிட்ட கூட்டு போறீங்க, பிளாக் இருக்குன்னு சொல்றாங்க, இமீடியட்டா ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ செகண்ட் ஒப்பீனியன் எடுக்க முடியுமா? இல்ல இது வந்து எலெக்டிவ் கேசஸ்ல தான் எடுக்க முடியுமா? அதாவது வந்து நம்ம ஒரு மாசம் கூட சர்ஜரி பண்ணிக்கலான்ற போது தான் டைம் இருக்கும், அந்த மாதிரி டைம்ல தான் செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கணுமா? ஏன்னா சர்ஜரின்றது பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி சர்ஜரிஸ் இருக்கு, எலெக்டிவ் சர்ஜரிஸ்ன்றது. எலெக்டிவ்ன்றது பிளான்டு சர்ஜரி. ஃபார் எக்ஸாம்பிள் கேட்ராக்ட் சர்ஜரி, நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி, இது மாதிரி சர்ஜரிஸ்லாம் நம்ம பிளான் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட் கிளாரிட்டி கொடுக்க போகிறேன். ஸோ ப்ளீஸ் வாட்ச் த என்டையர் வீடியோ அண்ட் ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ வித் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். சப்போஸ் இமேஜின் டுமாரோ you or anyone in your family is diagnosed with some disease actually, and உங்கள் ஃபேமிலி டாக்டரோ இல்லை நீங்கள் எந்த டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க வந்து சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போது சர்ஜரி வந்து நான் சொன்ன மாதிரி இமீடியட்டாக பண்ணக்கூடிய சர்ஜரிஸ் இருக்குது, தள்ளி கூட பண்ணக்கூடிய சர்ஜரிஸ் இருக்குது. ஸோ ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து எமர்ஜென்சி சர்ஜரிஸ். எமர்ஜென்சி சர்ஜரிஸ் அப்படின்றது நான் என்ன சொல்கிறேன்னா, திடீர்னு யாரோ somebody met with an accident and somebody is having a stroke, somebody is diagnosed with heart blocks, ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணணுன்றாங்க. திடீர்னு செஸ்ட் பெயின் போகும்போது 3 இடத்துல பிளாக் இருக்கு, பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்க. இல்லை அப்பெண்டிசைட்டிஸ் ஆக்சுவலாக திடீர்னு வந்து வயிற்றில் பயங்கர பெயின் வருது, டாக்டர் கிட்ட கூட்டு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னே அப்பெண்டிஸ் வந்து இன்ஃப்ளேம் ஆயிருக்கு, அப்பெண்டிசெக்டமி பண்ணணும், அப்பெண்டிக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்றாங்க. இல்லை கேஸ்ட்ரிக் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, நைட் திடீர்னு ஒரு 10 மணிக்கு கூட்டு போறீங்க, வயிற்றில் வந்து கேஸ்ட்ரிக் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. இல்லை யூரினரி ரிட்டென்ஷன் இருக்கு, யூரின் வந்து பாஸே ஆக முடியல, ஆக்சுவலாக ஒரு 2 days ஆகுது பாஸ் பண்ண முடியல. இல்லை கண்ணுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் இருக்கு, ஆர் வயிறுக்குள்ள வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் பெர்ஃபரேஷன் இருக்கு, வயிறுக்குள்ள வந்து ஒரு சின்ன ஓட்டை ஆயிடுச்சு அப்படின்ற போது இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி சர்ஜரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர் வில் நாட் ஹவ் சஃபிஷியன்ட் டைம் டு டேக் செகண்ட் ஒப்பீனியன். ஆனா இதுலயுமே பாத்தீங்கன்னா 10-15 minutes உங்களுக்கு டைம் இருந்தா கூட இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நீங்க டாக்டருக்கு அனுப்புனீங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கொடுக்க முடியுங்க. ஏன்னா எமர்ஜென்சி கேசஸ்ல பாத்தீங்கன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸே நம்மள ப்ராப்பரா கைட் பண்ணும், இது வந்து எமர்ஜென்சி சர்ஜரி பண்ணணுமா வேணாவா அப்படின்ட்டு. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோல நான் உங்களுக்கு ஐ கிவ் யூ important number where you can contact that number 24/7 for free medical assistance, where you will get information actually. ஒரு 10 செகண்ட் ஒப்பீனியன் உங்களுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துல 10 ஸ்பெஷல் டாக்டர்ஸ் ஆர் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் இன் தட் ஸ்பெஷாலிட்டி, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐடி எத்திக்கல் டாக்டர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு வாங்கி உங்களுக்கு கொடுக்க போறோம், அதுவும் ஃப்ரீயாவே கொடுக்க போறோம் அப்படின்றது வந்து எண்ட் ஆஃப் த வீடியோல சொல்றேன். ஸோ வாட்ச் த என்டையர் வீடியோ. இந்த ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து அர்ஜென்ட் அண்ட் எமர்ஜென்சி சர்ஜரிஸ். செகண்ட் கேட்டகரி ஆஃப் சர்ஜரிஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் எமர்ஜென்சி சர்ஜரிஸ். இட்ஸ் நாட் அன் எமர்ஜென்சி, இட் கேன் பி பிளான்ட், இட் கேன் பி எலெக்டிவ். ஒரு 10-15 நாள் கழிச்சு பிளான் பண்ணிக்கலாம். அந்த டிசீஸும் பார்த்தீங்கன்னா டெவலப்ஸ் ஒரு பீரியட் ஆஃப் டைம். நான் சொன்ன மாதிரி கேட்ராக்ட் சர்ஜரி திடீர்னு ஒரு நாள் வரப்போறது கிடையாது, மூட்டு தேய்மானம் அப்படின்றது திடீர்னு ஒரு நாள் வரப்போறது கிடையாது. ஸோ அது கிராஜுவலாக வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல வந்து டெவலப் ஆகிறது தான். ஸோ வாட் இஸ் எலெக்டிவ் சர்ஜரின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ சர்ஜரி தட் மஸ்ட் பி டன் டு ப்ரிசர்வ் த வெல்பீயிங் ஆஃப் த பேஷண்ட் லைஃப் பட் டஸ் நாட் நீட் டு பி டன் இமீடியட்லி. ஒரு பேஷண்டோட லைஃபை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு அந்த சர்ஜரி டெஃபினட்டாக பண்ணி தான் ஆகணும், பட் இமீடியட்டாக பண்ணணுன்றது அவசியம் கிடையாது அப்படின்றது தான் எலெக்டிவ் சர்ஜரிஸ். அவங்க சொன்ன there are 2 categories, one is emergency surgery and second is elective surgery ன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி சர்ஜரியை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து அர்ஜென்ட் சர்ஜரிஸ், செகண்ட் வந்து எமர்ஜென்சி சர்ஜரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அர்ஜென்ட் சர்ஜரி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜென்ட் இட் இஸ் ஆல்சோ an emergency surgery but the doctor can wait for the patient to become medically stable. ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் லெவல் அதிகமாக இருக்கு, இல்லை வந்து அவரோட கண்டிஷன்ஸ்லாம் வந்து அந்த சர்ஜரி பண்ணக்கூடிய அளவுக்கு தாங்குற அளவுக்கு ஃபிட்டாக இல்லை அப்படின்னும் போது ஒரு 1 or 2 days வெயிட் பண்ணி பண்ணக்கூடிய சர்ஜரிஸ் தான் அர்ஜென்ட் சர்ஜரிஸ் ஆக்சுவலாக. ஸோ எமர்ஜென்சியில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து அர்ஜென்ட் சர்ஜரி. அந்த டாக்டர் வில் வெயிட், உங்கள் பேராமீட்டர்ஸ்லாம் கரெக்டாக வருதா அப்படின்னு பார்ப்பாங்க. எவ்வளோ நாள் டாக்டர் வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 48 hours, ஒரு 2 daysக்கு வெயிட் பண்ணக்கூடியது வந்து அர்ஜென்ட் சர்ஜரி. எமர்ஜென்சி சர்ஜரின்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி டன் வித்வுட் டேக்கிங் த பேஷண்ட் கண்டிஷன் இன்டு கன்சிடரேஷன் ஆக்சுவலா. ஏன்னா அது நம்ம பண்ணல அப்படின்னா பேஷண்ட்டை வந்து நம்ம இழந்துடுவோன்ற பட்சத்தில் பேஷண்டோட பேராமீட்டர்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் அது அப்நார்மலாக இருந்தால் கூட பேஷண்ட்டை வந்து நம்ம காப்பாற்றணுன்றதுனால அந்த சர்ஜரி இமீடியட்டாக பண்ணுவாங்க. அதுதான் எமர்ஜென்சி சர்ஜரி. ஸோ நீங்கள் ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக. இப்போ உங்கள் வீட்லேயே ஒருத்தர் திடீர்னு டயக்னோசிஸ் வருதுன்னா அது எலெக்டிவா, அர்ஜென்ட்டா, எமர்ஜென்சியா அப்படின்றது தெரியணும். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து எமர்ஜென்சி, இமீடியட்டாக பண்ணிடணும். செகண்ட் கேட்டகரி வந்து அர்ஜென்ட் சர்ஜரி, வேர் த பேஷண்ட் கேன் வெயிட் ஃபார் 2 days ஃபார் த
condition to become stable, then they will proceed for the surgery. Elective surgery, they can wait for a week or 10 days or 15 days and they can plan the surgery. Okay doctor, now we understood the types of surgeries, types of emergencies, urgent, emergency, elective, எல்லாமே புரிஞ்சிச்சு doctor. But please let us know, ஒரு emergency situation வரும்போது whom to contact, யாரை contact பண்றது, how to contact, will I get an immediate reply? ஏன்னா நான் வந்து பதட்டமா இருப்பேன், ஒரு 2 நாள் கூட சர்ஜரி பண்ணணும்னும் போது எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், ஒரு யார்கிட்ட ஒப்பீனியன் கேட்கணும், 2 நாளுக்குள்ள எனக்கு வருமா டாக்டர்? Can I trust that and take decision based on that? Actually ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வருது அப்படின்னா நான் இங்க சொல்றதை விட்டுட்டு அந்த செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுட்டு நான் முடிவு எடுக்க முடியுமா? Can all this be done at the comfort of the hospital or home? ஏன்னா நான் பேஷண்டோட அட்டெண்டரா இருப்பேன், பேஷண்ட்டை பார்த்துட்டு போய் ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது நான் வாட்ஸ்அப்ல இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் அனுப்புனா எனக்கு இது கிடைக்குமா டாக்டர் அப்படின்றது நிறைய பேர் கேட்குறாங்க. அண்ட் ஐ willing to pay whatever you want டாக்டர். ஒரு 5 ஒப்பீனியன் எனக்கு பெஸ்ட் டாக்டர் சென்னையில் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஐ willing to pay anything அப்படின்றது கேட்குறாங்க. இன்னும் முக்கியமாக கேட்குறது இது மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, போன உடனே ஸ்ட்ரோக் வந்துடுச்சு, த்ராம்பெக்டமி பண்ணணுன்றாங்க, இல்லை வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணணுன்றாங்க. அது மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ள டிசிஷன் எடுக்கணும் போது ஒரு செகண்ட் ஒப்பீனியன் எடுக்க முடியுமா டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் எஸ்ங்க. நான் சொல்கிற நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 8111004517. திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், 8111004517. ஸோ இந்த நம்பரை பற்றியான பெனிஃபிட்ஸை வந்து நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வில் கெட் இன் டு வாட் ஆர் த 3 important reasons why you should get a second opinion அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ the reasons for second opinion அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் அகேன்ஸ்ட் மிஸ்டயக்னோசிஸ். தப்பான டயக்னோசிஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கிறது வந்து தப்பே கிடையாது. ஏன்னா அந்த டயக்னோசிஸ் வச்சு தான் நம்ம ட்ரீட்மெண்ட், சர்ஜரி எல்லாமே அமைய போகுது ஆக்சுவலாக. ஸோ டயக்னோசிஸ் தப்பாகும் போது, நம்மளோட டிசீஸ் என்னன்றது தெரியறதே தப்பாகும் போது அதோட ட்ரீட்மெண்ட் எல்லாமே தப்பாக போகுது ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஆக்சுவலாக அந்த செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கணுன்றது. ஃபார் எக்ஸாம்பிள், யூஆர் நாட் கம்ஃபர்டபிள் வித் கிளினிக்கல் எக்ஸ்பெர்டன்ஸ் ஆஃப் த டாக்டர் பார்க்குறீங்க, அவர் ரொம்ப யங்கா இருக்க மாதிரி தெரியுது, அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத மாதிரி தெரியுது. ஸோ அந்த டைம்ல செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கணும்னு உங்களுக்கு தோணும். அண்ட் நான் சொன்ன மாதிரி ரொம்ப யங்கா இருக்காரு ஆக்சுவலாக, ஜஸ்ட் பாஸ் அவுட் ஃப்ரம் த காலேஜ், ஒரு எமர்ஜென்சியாக கூட்டு போறீங்க, எமர்ஜென்சியில் டாக்டர் வந்து டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் தான் பார்க்குறாரு, அவர் ரொம்ப யங்கா இருக்காரு அப்படின்னும் போது உங்களால் டிசிஷன் எடுக்க முடியாது. அதே மாதிரி சில சீனியர் மோஸ்ட் டாக்டர்ஸ் வந்து தேர் நாட் லிசனிங் டு யுவர் கொஸ்டின்ஸ். ரொம்ப கேள்வி கேட்டால் நீ டாக்டர் நான் டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி டைம்ல வந்து நம்மளால ஃப்ரீயா வந்து நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஆஸ் அ பேஷண்ட் அட்டெண்டரா நம்ம ரொம்ப ஆங்ஷியஸா இருப்போம். அந்த டைம்ல நிறைய கேள்விகள் கேட்போம். அதுல சிலது லாஜிக்கலா இருக்கும், சிலது இல்லாஜிக்கலா கூட இருக்கும். பட் அதை கேட்கிற பொறுமை கூட இல்லாம ப்ராப்பரா ஆன்சர் பண்ண முடியாத டாக்டர்ஸ். அண்ட் பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி அசோசியேஷன், எங்கள் தாத்தா எங்கள் அப்பா எல்லாருமே இந்த டாக்டர் தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவர் முன்னாடி போய் உட்காரும் போது அவர் சொல்றது நீங்கள் அப்படியே கேட்டுக்கிற மாதிரி இருக்கும். அவர்கிட்ட எதிர்த்து ஒரு வார்த்தை கூட கேட்க முடியாது ஆக்சுவலாக. ஏன்னா எப்பா நான் 30-40 வருஷமா அவங்க அப்பா வந்து எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கேன், நீ எனக்கு கேள்வி கேட்காத பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ அங்கே வந்து நம்மளுக்கு ஒரு பிளாக் வருது. ஸோ அந்த மாதிரி டைம்ல தான் நம்ம செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கணும்னு நம்மளுக்கு தோணும் ஆக்சுவலாக. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 1000 பேர் எடுத்து ஒரு 40-60 வயசுக்குள்ள இந்த டயக்னோஸ் பண்ணவங்கள ஒரு செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அலார்மிங்கான ரிசல்ட் வந்துருக்குங்க. அதில் 77%, அதாவது 1000 பேர்ல 770 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டயக்னோசிஸ் வந்து மாறி இருக்கு ஆக்சுவலாக. ஸோ வந்து நிறைய சேஞ்சஸ் இருந்திருக்கு டயக்னோசிஸில், அதனால அவங்க ட்ரீட்மெண்ட்டே மாறி இருக்கு. ஸோ 330 பேருக்கு தான் ஆக்சுவலாக அவங்க பண்ண டயக்னோசிஸ், ஃபர்ஸ்ட் பண்ண பிரைமரி டயக்னோசிஸ் செகண்ட் ஒப்பீனியன்ல இல்லை தேர்ட் ஒப்பீனியன்ல கரெக்டாக இருந்திருக்குங்க. ஸோ அதனால செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கிறது வந்து தப்பே கிடையாதுங்க ஆக்சுவலாக. செகண்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் டு கெட் செகண்ட் ஒப்பீனியன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுவர் டயக்னோசிஸ் இஸ் நாட் டெஃபினட்டிவ். அப்படின்னா என்ன மீனிங்னா, இதுதான் டயக்னோசிஸ்ன்றத வந்து டாக்டராலேயே அக்யூரேட்டாக சொல்ல முடியலன்ற பட்சத்தில் செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கலாங்க. நீங்கள் ஆஸ் அ பேஷண்டாவோ இல்லை ஆஸ் அ பேஷண்ட் அட்டெண்டராவோ நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். டயக்னோசிஸ் வந்து இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ்ங்க ஆக்சுவலாக. எடுத்தோன்னே எல்லா டாக்டரும் கரெக்டாக டயக்னோசிஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மெனி டிசீசஸ் ஷேர் சிம்டம்ஸ் விச் மிமிக் ஈச் அதர். அதாவது ஒரே மாதிரி சிம்டம்ஸ் பல வியாதிகளுக்கு இருக்கலாம். ஸோ ஒரு டாக்டரோட அப்சர்வேஷன்ல ஒரு வியாதியை அது குறிக்கலாம் ஆக்சுவலா. அது வந்து தப்பு கிடையாது. ஸோ எப்பெல்லாம் உங்க டயக்னோசிஸ் வந்து டெஃபினட்டிவா இல்லையோ டாக்டரே சொல்லிடுவார் ஆக்சுவலா, இது இதுவா இருக்கலாங்க இல்லை அதுவா இருக்கலாங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் போது ஒரு 2-3 சீனியர் டாக்டர்ஸ் கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்குறது வந்து தப்பே கிடையாது. ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி யுவர் என்டையர் ட்ரீட்மெண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டயக்னோசிஸ். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டாக்டர் ஐ நாட் ஷுவருங்க, பட் இதுவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது யூ கேன் கேரி ஆல் த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ் அண்ட் யூ கேன் டேக் த ஃபோட்டோ ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ் அண்ட் யூ கேன் சென்ட் த ரிப்போர்ட்ஸ் டு 8111004517. அதை நீங்க அனுப்பும் போது ஐ டெல் யூ வாட் ஐ கோயிங் டு டு அட் தி எண்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ இதுதான் செகண்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் when your diagnosis is not definitive. ஸோ இதுக்கு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம குரூப்லேருந்தே சொல்லலாங்க. மெடிக்கல் அசிஸ்டன்ஸில் ஒரு மெம்பரோட அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
லாஸ்ட் ஒரு 7 years பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இருந்தது. ஸோ பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் வந்து இட்ஸ் அஃபெக்ட்ஸ் யுவர் மெமரி, இட்ஸ் அஃபெக்ட்ஸ் யுவர் நர்வஸ் சிஸ்டம் ஆக்சுவலா. ஸோ அவங்களுக்கு மொல்லமாக நடப்பாங்க, கொஞ்சம் அது மாதிரி பிரச்சனைகள்லாம் 7-8 வருஷமா இருந்தது ஆக்சுவலா. அது கூடிய அது வாழ்ந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் லேட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க திடீர்னு ஸ்டம்பிள் ஆனாங்க ஆக்சுவலா. ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச் இருந்தது நிறைய, அவங்களால அவங்க கன்வே பண்ண முடியல. அண்ட் லாஸ் ஆஃப் மெமரி நிறைய இருக்குன்ற மாதிரி அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இவர் வந்து யூஸ்வலாக அவங்க ஃபேமிலி டாக்டர் அந்த நியூராலஜிஸ்ட் கிட்ட போய் சொல்லும் போது, ஏன்பா உனக்கு தான் தெரியுமே 7 வருஷமா பார்க்கின்சன்ஸ்ல இருக்கும் போது அந்த டிசீஸ் வந்து கொஞ்சம் அக்ரவேட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பெருசாக எதுவுமே பண்ண முடியாது. ஷி ஹேஸ் டு லிவ் அண்ட் ஷி ஹேஸ் டு டை வித் த டிசீஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவர்கிட்ட நிறைய அவரால் எதிர்த்து பேச முடியல. இல்லை வந்து இல்லை டாக்டர் என்னால் ஆப்வியஸாக சடனாக இந்த மாதிரி டிஃபரன்ஸ் தெரியுது டாக்டர்ன்றது சொன்னாலும் அவர் புரிஞ்சிக்கல. அப்போ வந்து அப்ரோச் மீ ஆக்சுவலாக, டாக்டர் இது என்ன டாக்டர் பண்ணலாம் அப்படின்னும் போது we took an MRI ஆக்சுவலாக. நான் ஒரு நியூராலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது ஒரு MRI எடுத்து பார்க்கலான்னும் போது அதில் வந்து we found out the fluid in the brain is more ஆக்சுவலாக அந்த அக்யூமுலேட் ஆகிட்டே வரதுனால தான் காரணம் அப்படின்றது தெரிஞ்சு அது வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் she has come back to normal ஆக்சுவலாக. அந்த முன்னாடி இருந்த மாதிரியே ஆகிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ இதுதான் டிபிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்ட் ஒப்பீனியன் அப்படின்றது ஆக்சுவலாக. ஏன்னா சம்டைம்ஸ் உங்களோட ஃபேமிலி டாக்டரோ இல்லை உங்களை ரெகுலராக பார்க்குற டாக்டர் வந்து ப்ரீஜுடைஸ்டாக இருப்பாங்க, அவங்க இதுதான் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் you have to go to an unknown doctor who has no idea about the disease and can come out with a different perspective altogether actually. And the perspective la varumbodhu pathina the second opinion vandu definitely namakku help pannudhu. Third important reason enna second opinion edukradhukku enna pathina when there are more than one right treatment. அதாவது என்ன சொல்ல வராங்க, சில கண்டிஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் தான் கரெக்டான ட்ரீட்மெண்ட்னு சொல்ல முடியாது, ஒரு 3-4 ட்ரீட்மெண்ட்டும் அவங்க எடுக்கலான்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஸ்டேட் கேன்சரில் டயக்னோஸ் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் சர்வைலன்ஸ் இருக்கலாம், ஒரு சர்ஜரி பண்ணலாம், இல்லை ரேடியேஷன் பண்ணலாம். இது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிபிக்கல் எக்ஸாம்பிள் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா 82 year old எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்களை வந்து ஒரு ஆன்காலஜிஸ்ட் கிட்ட கூப்பிட்டு போகும்போது அவர் வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் டயக்னோஸ் ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ ஒரு பெட் சிட்டிலாம் எடுத்து பார்த்தோன்னே ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்கிறது வந்து டெஃபினட்டாக உறுதியாயிடுச்சு. நான் ஒரு சீனியர் டாக்டர் கிட்ட கூட்டு போய் உட்கார வச்சு நானும் ஐ வாஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் டு ஹிம். Patient was in a condition to start the treatment because he was little anxious that he got diagnosed with prostate cancer and he has to start the treatment immediately அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தாரு. அப்போ அந்த ஆன்காலஜிஸ்ட் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. அவன் என்ன சொன்னா, இது வந்து திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து செகண்ட் ஸ்டேஜ் வரதுக்கு இட் மே டேக் அந்த 10 years ஆர் another 15 years கூட இது நாளைக்கே வரும் அப்படின்றது சொல்ல முடியாது ஆக்சுவலாக. யூ ஆர் ஆல்ரெடி 82 years old. அதனால் இப்போதைக்கு ஒரு அக்ரெசிவோ ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து எதுவுமே தேவை கிடையாது. யூ ஜஸ்ட் forget that you have this problem, you just go live your normal life ன்னு சொல்லிட்டாரு. பேஷண்ட் வாஸ் நாட் ஏபிள் டு அக்செப்ட் தட் ஆக்சுவலாக. ஏன்னா டாக்டர் எனக்கு கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க டாக்டர் அப்படின்னாங்க. இல்லைங்க, இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணுறது வந்து உங்கள் கண்டிஷன் வந்து ஒர்சன் பண்ணும், உங்கள் பாடியில் வந்து அந்த கீமோ மெடிசன்ஸ் அந்த ரேடியேஷன் அதெல்லாம் தாங்காது ஆக்சுவலாக. ஸோ அதனால இப்போதைக்கு இதை விட்டுருங்க. நம்ம ஒரு 2 months 3 months ஒன்ஸ் ஒரு ஃபாலோ அப் வச்சு நம்ம ரிவ்யூ பண்ணும்போது அது அக்ரவேட் ஆகுதுன்ற பட்சத்தில் நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். யூ கேன் கம் அண்ட் மீட் மீ எனி டைம், அதனால ஒன்றும் ஒரே பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொன்னார். ஸோ தட் வாஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அப்ரோச் டு த ட்ரீட்மெண்ட் ஆக்சுவலாக. ஏன்னா சில டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சம்டைம் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணிட்டு கீமோ ஸ்டார்ட் பண்ணுறது, ரேடியேஷன் பண்ணுறது அப்படின்றது வந்து பேஷண்ட் உடம்பு ரீதியாகவும் மன உளைச்சலையும் உருவாக்கி அவங்க டிட்டோரேட் ஆகிறதும் ஃபாஸ்ட்டாக நடக்குது ஆக்சுவலாக. இதை நான் டிபிக்கலாக பார்த்துருக்கேன். ஸோ செகண்ட் ஒப்பீனியன் வந்து எப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லாமல் 4-5 ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்ற டைமில் இந்த செகண்ட் ஒப்பீனியன் வந்து விச் இஸ் த ரைட் அப்ரோப்ரியேட் ட்ரீட்மெண்ட் அட் தட் சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷனில் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அவங்களுக்கு யூஸ் ஆகும், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அந்த வியாதியிலேருந்து அவங்களை வந்து பெட்டராக ஆக்குன்ற பட்சத்தில் தான் நம்ம அதை எடுக்கணும். ஸோ அங்கே செகண்ட் ஒப்பீனியன் பேசன் வெரி 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 க்ரூஷியல் இம்பார்ட்டன்ட் ரோல். டாக்டர் இப்போ எல்லாமே புரிஞ்சிச்சு டாக்டர், இப்போ வந்து நான் இதை எப்படி அப்ரோச் பண்ணுறது, எனக்கு வந்து செகண்ட் ஒப்பீனியன் வேணும்னா யார் கேட்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் யூ ஷுட் ஹேவ் யுவர் பர்சனல் ஹெல்த் அட்வைசருங்க. தட் இஸ் டாக்டர் செந்தில். நீங்கள் இந்த நம்பர் சேவ் பண்ணிக்கிங்க 8111004517. இந்த நம்பருக்குள்ள you will have all the services available free of cost. So whenever you are facing any emergency or elective surgery or ஒரு x-ray எடுக்கிறீங்க, அது வந்து ஏதாவது டிஸ்க் கம்ப்ரெஷனாக இருக்கும், சர்ஜரி பண்ணணும் போது you have to just forward that investigations or the scan report to this number by WhatsApp actually. வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா within 4 to 5 hours you will get at least 4 to 5 opinions from the topmost consultants in Chennai. இதை வாங்கி நான் உங்களுக்கு அனுப்புவாங்க. Then if the doctor wants to see you, if the doctor wants to meet you actually, ஒரு தாடி எக்ஸாமின் பண்ணி பார்த்தா பெட்டராக இருக்கும், என்னால் வந்து ஒன்றும் அக்யூரேட்டாக சொல்ல முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக அதையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ anything you please call me. All the services are available free of cost actually. ஸோ இதில் வந்து இட்ஸ் done purely for social cause. டாக்டர் இது 8 வருஷமா இருக்கு டாக்டர் பார்த்தீங்கன்னா 5 வருஷமா நடந்துட்டு இருக்குங்க. 7500 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒரு 30 வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க சேரணும் அப்படின்னா ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டியது இல்லைங்க. உங்க மொபைல் நம்பர் எடுத்து ஸோ ஜஸ்ட் டைப் ஆட் மீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நேம் அண்ட் ஏஜ் போட்டு 8111004517 8111004517 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா யூ வில் பி இமீடியட்லி ஆடட் டு த குரூப். அண்ட் இந்த குரூப்பை பற்றியான
இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இந்த குரூப்ல வந்து எத்தனை மெம்பர்ஸ் பெனிஃபிட் ஆயிருக்காங்க, எத்தனை நேஷனல் அண்ட் ஸ்டேட் அவார்ட்ஸ் இந்த குரூப்க்கு வந்திருக்கு அப்படின்றத பத்தி உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து நீங்க உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அவங்களோட குரூப்ஸ்க்குலாம் அனுப்பலாம். ஸோ தட் my aim is to spread this awareness as a social cause. So any person at times of emergency should have at least ஒரு knowledge opinion இருந்துட்டு, and you should be the deciding factor unless the situation இல்ல எதுக்கு உட்காந்துட்டு டாக்டர் டிசைட் பண்ணக்கூடாதுன்றது தான் இந்த குரூப்போட மோட்டோ ஆக்சுவலா. ஸோ இந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 பேருக்கு மேல பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. இது வந்து இந்த 2000 பேர் என்ன பார்த்துருக்காங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. இவங்க வந்து யார் மூலியமா சொல்லி எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து டெய்லி வந்து ஆல்மோஸ்ட் 200-300 மெம்பர்ஸ் ஆர் கெட்டிங் ஆடட் டு திஸ் குரூப். ஸோ இதுதான் வந்து நான் கடைசியாக சொல்ல வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இஃப் யூ ஹவ் எனி ப்ராப்ளம் ஆர் எனி ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஃபீல் ஃப்ரீ டு கால் மீ ஆர் டு வாட்ஸ்அப் மீ at 8110004517. தேங்க்யூ வெரி மச். இந்த இன்ஃபர்மேஷனை ப்ளீஸ் ஷேர் திஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஏன்னா அந்த க்ரூஷியல் மூமெண்ட்ல யார்கிட்ட கேட்கறது, என்ன கேட்கறது, எவ்வளோ செலவாகும் அப்படின்றத பயப்படுறாங்க. அவங்களால அலைய முடியல, ஹாஸ்பிட்டல் உள்ள மாட்டிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த நம்பர் அந்த டைம்ல வந்து டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாக்டர் செந்தில் சைனிங் ஆஃப்.